வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன மசாலா பொருள், ஆனால் அதனுடைய மருத்துவ சக்தியை பற்றி பெரும்பாலானோருக்கு தெரியாது. அதுதாங்க ஏலக்காய். பாயாசம் முதல் பிரியாணி வரை, டீ முதல் ஆயுர்வேத மருத்துவங்கள் வரைக்கும் ஏலக்காய் ஒரு தனித்துவத்தை பிடிச்சிருக்குது. ஆனா தினமும் 2 ஏலக்காய் சாப்பிட்டால் என்ன நடக்கும்? யாரெல்லாம் சாப்பிட வேண்டும்? யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும்? எப்ப சாப்பிட்டால் அதிக பலன் கிடைக்கும்? இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். ஏலக்காயில என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஒரு சிறிய ஏலக்காய் கூட பல முக்கிய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், எசென்ஷியல் ஆயில்கள், குறிப்பாக ஜினோயல், தெர்பெண்டன், லிமோனின், சார்பன் போன்ற இயற்கை சேர்மங்களும் இதில் காணப்படுது. இந்த சேர்மங்களால் தான் ஏலக்காய் தனித்துவமான மணத்திற்கும் சில ஆரோக்கிய நன்மைகளுக்கும் காரணமாக இருக்குது. ஏலக்காய் தினமும் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்கலாம். அதில் முதலாவது நன்மை என்னென்னா, செரிமானத்திற்கு ஏலக்காய் பயன்படுது. பலருக்கும் வயிறு உப்பசம், வாய்வு, அஜீரணம், உணவு செரியாமை போன்ற பிரச்சனைகள் இருக்கும். உணவுக்கு பிறகு ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிடுவது சிலருக்கு புத்துணர்ச்சி தரும். இதனுடைய மணமான அந்த எண்ணெய் வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படும். அதனால தான் சில நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய செரிமானத்திற்காகவும் அதனுடைய ஸ்மெல் போகிறதுக்காகவும் பலரும் ஏலக்காயை எடுத்து வாயில் போட்டு மெல்லுவார்கள். அடுத்து 2வது நன்மை என்னென்னா, வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இயற்கையான மனம் வாய் புத்துணர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. அதனால தான் பல மவுத் ஃப்ரெஷனர்கள்லையும் ஏலக்காய் சேர்க்கப்படுகிறது. அடுத்து 3வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் உதவுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது. இதய நோய் அல்லது உயர் ரத்தம் இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்கிட்டு ஏலக்காயை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து 5வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காய் மிகவும் ஆரோக்கியமான உணவு முறையில் ஒரு முக்கிய பகுதியாக ஏலக்காய் இருக்குது. ஸோ இது உடலுக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இயல்பாகவே பாதுகாப்பை செயல்படுத்துறதுக்கு பயன்படுது. அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. இதனால் சிலருக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரும். ஆனால் ஏலக்காயை பயன்படுத்த அது அடிக்கடி வராது. ஏன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 6வது நன்மை, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுறதாக கூறியிருக்காங்க. அதனால் சர்க்கரை நோயாளிகள் இது மருந்துக்கு மாற்றாக எடுக்க வேண்டாம். சர்க்கரை நோயாளிகள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் மருந்து ஒரு சைடு எடுத்துக்கிட்டு ஏலக்காய் தண்ணீர், ஏலக்காய் டீ அந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம். முழுமையாக மருந்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏலக்காயை எடுக்கக்கூடாது. அடுத்து 7வது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஏலக்காய் சாப்பிட்டா மட்டும் உடல் குறையுமா அப்படின்னு கேட்டால் குறையாதுங்க. ஆனால் ஏலக்காய் ப்ளஸ் அது கூட உடற்பயிற்சி நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உடல் எடை குறையும். சமநிலையான உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். அது கூடவே நடைப்பயிற்சி ரொம்பவே முக்கியம். போதிய தூக்கமும் முக்கியம். ஸோ இது எல்லாமே சேரும்போது உடல் எடை குறையும். ஏலக்காயை பயன்படுத்த உங்களுடைய உடலில் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாகவே செரிக்கப்படும். ஸோ மெட்டபாலிசம் அதிகமாயிருச்சுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைக்கப்படும். ஸோ நடைப்பயிற்சி, தூக்கம், சரியான உணவு, ஏலக்காய் பயன்படுத்தும் போது உடல் எடை சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிக்கும்.
அடுத்து 8வது நன்மை, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஏலக்காய் பயன்படுது. நிறைய பேருக்கு வந்து ஆண்களுக்கு ஆண்மை ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஆனால் அப்படி இருக்க ஆண்கள் தொடர்ந்து ஏலக்காயை பயன்படுத்தினா அவங்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ஏலக்காய் வந்து டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுற வேலையை செய்யுதாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஏலக்காயை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தேவையான ஆண்மை பவர் கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கும் நல்ல ஒரு பெண்மை பவர் கிடைக்கிறதுக்கு, ஸ்டாமினா பவர் கிடைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னென்னா, சுவாச பாதையை சுத்தம் பண்ணுறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. சிலருக்கெல்லாம் சளி, இருமல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ஏலக்காயை பயன்படுத்தும் போது அந்த மூக்கடைப்பு குறையும், சுவாசம் வந்து எளிமையாகும், தொண்டை எரிச்சல் இதெல்லாமே குறையும், நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அடுத்து 10வது நன்மை, சரும அழகை அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் குறையும் போது சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். ஏலக்காய் சரும செல்களை பாதுகாக்கிறதுக்கும் முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும் பயன்படுது. சருமத்தை பொலிவாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுத்துது. முகம் எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் ஒரு தோற்றத்தை காமிக்கிறதுக்கும் ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கிறதுக்கும் ஏலக்காய் பயன்படுது. அடுத்து 11வது நன்மை, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாருக்குமே வந்து மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த ஏலக்காய் டீ குடிக்கிறனாலையோ இல்லை ஏலக்காய் தண்ணி இல்லை ஏலக்காய் சாப்பிட்றனாலையோ மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் குறையும், கவலை உணர்வு குறையும், நல்ல ஒரு தூக்கம் வந்து கிடைக்கும். ஏன்னா மன அழுத்தம் இருந்தால் சிலருக்கு தூக்கமே வராது. இரவில் அடிக்கடி விழித்து கொள்வார்கள், அடுத்து தூங்கவே மாட்டார்கள். அப்படி இருக்கிறவர்கள் ஏலக்காய் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த ஏலக்காயை எப்படி சாப்பிட்லாம், எப்பொழுது எடுத்துக்கிறணும், எவ்வளவு எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏலக்காய் சாப்பிட்றதுக்கான சரியான முறைகளை பார்த்துடலாம். உணவுக்கு பிறகு 1 இல்லைனா 2 ஏலக்காய் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்லாம். இல்லைனா ஏலக்காய் டீ தயாரித்து குடிக்கலாம். இல்லைனா வெந்நீரில் வந்து ஏலக்காயை போட்டு கொதிக்க வச்சு அப்படியும் குடிக்கலாம். இல்லை பால், கஞ்சி, ஓட்ஸ் இதுலேயும் ஏலக்காய் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கர்ப்பிணிகள் மருத்துவருடைய ஆலோசனை எடுத்ததுக்கப்புறம் பயன்படுத்தலாம். அலர்ஜி இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. பித்தப்பையில் கற்கள் இருக்கிறவங்க ஏலக்காயை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ அந்த அளவாக தான் எடுத்துக்கிறோம். நார்மலாக எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு 2 ஏலக்காய் மட்டும்தான் பயன்படுத்தணும், அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. நண்பர்களே, எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்தால் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாகும். ஸோ பக்க விளைவுகள் ஏற்படும். ஸோ அளவோடு எடுத்துக்கிறது தான் ரொம்பவே சிறப்பு. நம்ம சொன்னால் அளவை மட்டும் பயன்படுத்துங்கள். நண்பர்களே, சிறிய ஏலக்காய் என்றாலும் அதனுடைய மருத்துவ குணங்கள் ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு இருக்கிறது. தினமும் அளவோடு உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து அடைய ஆரம்பிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். அண்ட் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.